நேரடி காட்சிகளை முதல் முறையாக புதிய தலைமுறையில் நம்ம இங்க களப்பகுதியில் குறிப்பாக நெய் உட்பட அந்த வாசம் இங்கே வருவதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. தொடர்ச்சியாக பல 10 நாட்களாக நடைபெற்ற இந்த விழா கொடியேற்றத்துடன் டிசம்பர் 4ஆம் தேதி தொடங்கி இன்று காலை 4 மணிக்கு பரணி தீபத்தில் ஆரம்பித்து இங்க பாத்தீங்கன்னா எவ்வளவு இந்த பக்தர்கள் இந்த நெய் அந்த காடா துணியிலே நிரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். இதுதான் கிட்டத்தட்ட 10 நாட்களுக்கு இங்க இடைவிடாமல் எரியக்கூடிய ஒரு இதுவாக இருக்கும். தற்போது இந்த பணியில் இருக்கக்கூடியவர்களோடு கூட நம்ம பேசலாம். எந்த அளவிற்கு இந்த ஒரு மழைப்பொழிவு மற்றும் இங்க கடுமையான பனி சூழலில் கூட அவர்கள் இங்கே இருப்பதை நம்மளால பார்க்க முடிகிறது. தற்போது சார் எவ்வளவு நேரத்துக்கு மழை தீபம் ஏற்றப்படும், எவ்வளவு பணி செய்ய முடியப்பட்டிருக்கு? பாதி முடியும் போய் இன்னும் பாதி இருக்கு. கரெக்டா 6:01 மாமா கேளுங்க சார். கரெக்டா 6:01 அர்த்தநாதி சார் வெளியே வருவாரு, எங்களுக்கு இன்ஃபெக்ஷன் வரும். 6:01 தீபம் ஏற்றிடுவோம் சார். நேற்று வரை கனமழை பெய்தது, இன்றைக்கு சூழ்நிலை எப்படி இருக்கு? நல்லா இருக்கு சார். எந்த பிரச்சனை இல்லை. அண்ணாமலையார் நல்லபடியா எல்லாத்தையும் காப்பாற்றுவார் சார். நல்லபடியா சிறப்பா இருந்தது. காலையில இருந்து ஒரு பொட்டு தூத்த கூட இல்லை சார். சிறப்பா இருக்கும். அண்ணாமலையார் கோஷம் அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. இந்த தீபத்துறை சிறப்பு அண்ணாமலையார் அவ்வளவுதான் சார். இப்போதே அரோகரா சத்தம் உங்களுக்கு கேட்டிருக்கும். விண்ணை புழக்கக்கூடிய இந்த அரோகரா சத்தம் தற்போது இங்கே தொடங்கிவிட்டது. சரியாக மாலை 6 மணிக்கு ஜோதி வடிவாக 6:01 இந்த ஜோதி வடிவாக காட்சியளிக்கிறார் அண்ணாமலையார். அதாவது எங்கிருந்தும் நினைத்தாலே முத்தி தரக்கூடிய இந்த அண்ணாமலையுடைய உச்சியிலிருந்து புதிய தலைமுறை குறிப்பாக லட்சோப லட்சம் அண்ணாமலையாருடைய பக்தர்களுக்காக நம்ம நேரலை காட்சிகளை வழங்கிக் கொண்டிருக்கிறோம். பூங்குழலி, திருவண்ணாமலையில் கார்த்திகை தீப திருவிழாவன்று மழை பெய்யுமோ பெய்யாதோ, பெய்துவிட்டால் என்ன செய்வது என்று பக்தர்கள் எல்லாம் நினைத்துக் கொண்டிருக்கக்கூடிய சூழலில் தற்பொழுது அங்கு வானிலை எப்படி இருக்கிறது ரமேஷ்? ரமேஷ், மீண்டும் தொடர்பு கொள்கிறோம். வானிலை சற்று ஆதரவாக இருப்பதாகவே தெரிகிறது. அண்ணாமலையாரினுடைய அந்த கார்த்திகை மகா தீபத்தை தரிசிப்பதற்காக அங்கு திரளான பக்தர்கள் திரண்டிருப்பதை பார்க்க முடிகிறது. அடுத்ததாக நமது செய்தியாளர் காமராஜ் இணைந்திருக்கிறார். காமராஜ், லட்சக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் மேற்கொண்டிருக்கிறார்கள். அதற்கு எத்தகைய ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன? கார்த்திகை திருநாளில் இன்றைய தெய்வம் ஏற்றக்கூடிய இன்றைய நாளில் கிரிவல பாதையில கிரிவலம் சென்றால் அனைவருக்கும் முத்தி தரக்கூடிய ஒரு ஐதீகம் இருப்பதாக நம்பப்படுகிறது. இந்நிலையில நாம் இருக்கக்கூடிய பகுதி பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை இருக்கக்கூடிய அந்த 14 கிலோமீட்டர் சுற்றி வரக்கூடிய அந்த பகுதியில் தான் நாம் வந்துட்டு இருக்கோம். இது இறுதியாக அந்த பகுதிக்கு வரக்கூடிய ஈசானி லிங்கத்துக்கு வரக்கூடிய பகுதியாக இருக்கிறது. இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான மக்கள் இந்த பகுதியில் தங்கள் அந்த கிரிவல பாதையில நடந்து கடைசி லிங்கத்தையான ஈசானி லிங்கத்தை பார்ப்பதற்காக சென்று கொண்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாம இந்த திருமால் மற்றும் பிரம்மாவுக்கு காட்சி தீப ரூபத்தில் காட்சியளித்ததாக கூறப்படுகிறது. அந்த நிலையில் தான் இந்த திருவண்ணாமலை தீபத்திற்கான தீபம் 6 மணிக்கு ஏற்றப்படுகிறது. அதனை காண்பதற்காக லட்சக்கணக்கான மக்கள் இந்த இருக்கக்கூடிய இந்த கிரிவல பாதையில வந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த கிரிவல பாதையில நடந்து சென்றால் அவர் ஒரு காந்த சக்தி இருப்பது நம்பப்படுகிறது. அது அறிவியல் ரீதியாகவும் உணரப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் தான் இந்த 14 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய மூலைகள்ல 8 இடங்கள்ல ஈசானி லிங்கம், அக்னி லிங்கம் உள்ளிட்ட 8 லிங்கங்கள் வைக்கப்பட்டிருக்குது. நம்முடைய பக்தர்கள் இணைஞ்சிருக்காங்க. அவங்களுக்கு எப்போ, ஆனா நீங்க எந்த பக்கத்துல வரீங்க, எப்ப நீங்க இது கிரிவலத்துக்கு ஆரம்பிச்சீங்க, எங்க 9 மணிக்கு ஆரம்பிச்சது. இப்ப அண்ணாச்சி நுழைவாயிலுக்கு நேரா வந்து கொண்டே இருக்கேன். பக்தர்கள் லட்சக்கணக்கான பேர் சுத்திக்கிட்டு இருக்காங்க. காலையில இருந்து மழை எதுவும் இல்ல, நார்மலா தான் இருக்கு. நல்லபடியா அண்ணாமலையார் அருளால எல்லாரும் நல்லா சாமி கும்பிட்டுட்டு நடந்துட்டு போயிட்டு இருக்கோம். நீங்க எங்க இருந்து வரீங்க, எத்தனை மணிக்கு இந்த கிரிவல பாதையில தொடங்கி இருக்கீங்க, எந்த பகுதி வந்தீங்க? கோயம்புத்தூர் மாவட்டத்திலிருந்து வருகிறோம். காலையில 10:30க்கு ஆரம்பிச்சு கிரிவல பாதையை இப்ப நிறைவு செய்துட்டு திரு கார்த்திகை ஜோதியை பார்த்து விட்டு மகிழ்ச்சிகரமாக நாங்க அண்ணாமலையாரை தரிசனம் பண்ணிட்டு நல்லா சந்தோஷமா போகிறோம். எங்க குரூப் எல்லாரும் கோவை மாவட்டத்தை சேர்ந்தவர்கள். இருகூர் இப்ப நேற்று மழை ஒரு பாதிப்பு ஏற்படும் கருதப்பட்ட நிலையில இந்நிலையில இன்னைக்கு மேகங்கள்லாம் வெளிச்சமா இருக்கக்கூடிய ஒரு சூழல் காணப்படுகிறது. மழை என்ற ஒரு குறுக்கீடு இல்லாம இருக்கு. நீங்க எத்தனை மணிக்கு கிளம்பி இந்த கிரிவல பாதை சென்று வச்சிருக்கீங்க, எப்போ முடிக்க போறீங்க, சாமி தரிசனம் பண்ணுறீங்க? கரெக்டா இங்க நான் 4 மணிக்கு நைட்டு இறங்கினேன்.
கரெக்டாக காலையில் 6:30க்கெல்லாம் நான் சாமி கும்பிட்டேன். நான் சிங்கம்னாரி வட்டம் வாராப்பூர் கிராமத்திலேருந்து வரேன், சிவகங்கை மாவட்டம். அண்ணாமலையார் தரிசனம் இந்த வட்டம் நல்லா கிடைச்சிருக்கு. ஆனால் அதிகமான மழை நைட்டு அதிகமாக வரும்னு நினச்சிக்கிட்டே இருந்தோம். அண்ணாமலையார் அதெல்லாம் தடுத்து தவிடுபடி ஆக்கிட்டாரு. அருமையான தரிசனம், கூட்டம் சரியான கூட்டம். எந்த வருடமும் இல்லாம இந்த வருடம் வந்து அதிக அளவு மழை பொழிவு இருந்துச்சு. இந்த நிலைமையில இப்போ நிலைமை எப்படி இருக்குது? தரிசன பாதைக்கு எவ்வளவு பேர் கூண்டிருக்கு? தரிசன பாதையில் தெரிஞ்சு ஒரு 10 லட்சம் பேர் இப்போ டோட்டலாக இருப்பாங்க. தரிசன பாதையில் சுத்தமாக அரசாங்கம் அதுக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்திருந்தாங்க. ரொம்ப நல்ல விஷயம் அது. எல்லாத்தையும் பெண்களுக்கும் சரி, வரப்படி ஆண்களுக்கும் சரி, தனித்தனியாக அங்கங்கே காவல் அதிகாரிகள்லாம் இருந்து கண்காணிச்சிட்டு இருக்காங்க. அதனால ரொம்ப தெளிவாக இருக்குது. பக்தர்கள் ரொம்ப சந்தோஷமா இந்த கிரிவல பாதையை வெற்றிகரமாக முடிவெடுக்க போறாங்க. இன்னும் கொஞ்ச நாள் தீபமான வரப்போகுது. எல்லாத்துக்கும் ரொம்ப சந்தோஷமாக அண்ணாமலையார்ல எல்லாமே சந்தோஷம் நடக்க போகுது சார். அதாவது நீங்க பார்க்கலாம், முழுவதுமாக அந்த கிரிவல பாதையில வந்து மக்கள் கூட்டம் நிரம்பிதான் காணப்படுகிறது. எங்கு பார்த்தாலுமே வந்து மக்கள் தலைகள் தான் அதிகமாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாம இங்க இருக்கக்கூடிய இந்த திருவண்ணாமலையில வந்து இந்த மலை உச்சியில வந்து தீபம் ஏற்றப்படுவது பார்க்கறதுக்கான மக்கள் அதிகமானோர் வந்து கூறியிருக்காங்க. நீங்கள் நேரடியா பார்க்கலாம், அந்த மலை உச்சியில இருக்கக்கூடிய அந்த மலையின் மீது தான் தீபம் ஏற்றப்படுகிறது. அந்த மலையில வந்து தற்போது மேகங்கள் வந்து விலகி இருக்கக்கூடிய ஒரு சூழலும் பார்க்கலாம். இன்றைக்கு வந்து மழை அதிகமாக இருக்குமோ என்ற அச்சம் ஏற்பட்டிருந்தது. ஆனால் மழை இல்லாமல் மக்கள் இந்த பகுதி கிரிவல பாதையில தொடர்ந்து 14 கிலோமீட்டர் தொடர்ந்து வந்து இந்த பாதையில் நடந்து செல்ல வேண்டும் என்று இருக்காங்க. அங்க இருக்கக்கூடிய மலை மேல இருக்கக்கூடிய மேகங்களை விலகி இன்னும் அது 2 மணி நேரத்தில் முழுமையாக அந்த தீபம் ஏற்றப்படுவதை வந்து மக்கள் பார்ப்பதற்கு தயாராகி வந்துட்டு இருக்காங்க.